அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 இயர்ஸ் ஹானர்ஸ் கோர்ஸுக்கு செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும், தென் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ப்ரோ நான் மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன், எனக்கே அலாட்மெண்ட் ஆர்டர் வரல, செகண்ட் கவுன்சிலிங் வருமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் அலாட்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே ஷுவராக வந்துடும். நீங்கள் பயப்படவே தேவையில்ல. எஸ், இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். பயப்படவே தேவையில்ல. ஓகே ப்ரோ, அப்போ செகண்ட் கவுன்சிலிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷுவராக செகண்ட் கவுன்சிலிங் இருக்கும். நீங்கள் எப்படி இதை அடித்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் 75% பீப்புள்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மீதி 25% வந்து மிஸ் ஆகிட்டாங்க. ஏன் ப்ரோ மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறீங்க? எப்படி மிஸ் ஆவாங்க அப்படின்னா, எஸ், நிறைய பேர் நெட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, தென் வேறு டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சீட்டு கிடச்சி எல்லாருமே அதுக்கு தாண்டி போயிட்டாங்க. தென் இப்போ ஜாயின் பண்ணவங்களே கூட நெக்ஸ்ட்டு வேறு எதாவது சீட்டு கிடச்சிது அப்படின்னா இவங்களே கூட சோயலில் டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு வேறு காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சீட்ஸ் எல்லாமே வேக்கன்ட் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கவுன்சிலிங்கில் ஆட் ஆகும். ஸோ அப்படி ஆட் ஆகும்பொழுது உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ன்றது கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும். ஸோ நான் இப்போ ஷோ பண்ணியிருக்கேன்ல, இதுதான் என்னோடய எஸ்டிமேஷனில் செகண்ட் கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்க்ளைமர் முன்னாடியே கொடுத்துக்கிறேன். இதிலேருந்து கூடனாலும் கூடலாம், குறையினாலும் குறையலாம். ஸோ நீங்கள் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் ரொம்ப லென்த்தி வீடியோவாக போகும் அப்படின்றதால நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதே சினாரியோவில் தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு புரியும் எப்படி வரும்ன்றது. ஸோ இதில் பார்த்துட்டு மெரிட் லிஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போயும் டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன், இது என்னோடய வியூவில் தான். எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜூலை 10 முன்னாடியே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ், நான் வந்து ரொம்ப லென்த்தியாக தான் டேட் சொல்கிறேன். ஜூலை 10க்கு முன்னாடியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ண வீடியோ யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் ஆகிருந்த ஒரு லைக் கொடுங்க. கூடவே த லா லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.